பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா எள்ளுப்பா தான் செய்ய போறேன் தம்பி. ஏற்கனவே நான் எள்ளுப்பா செய்து போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அது வந்து வெள்ளை எள்ளுல செய்திருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த கருப்பு எள்ளுல தான் நான் எள்ளுப்பா செய்ய போறேன். எனக்கு நெடுக ஆசை இந்த கருப்பு எள்ளுல எள்ளுப்பா செய்யணும்னு சொல்லி நண்பர்களே. அதோட இன்னைக்கு வாங்கியாச்சு, செம்மையா செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. கருப்பெள்ளு தான் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறேன். நான் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மண் கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் பிடிச்சி பார்க்க அதோட நான் வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக அரிச்சு எடுத்தேன் அரிக்கஞ்சட்டியில். முதல் தடவை அரிக்கும் போது இவ்வளவு கல் மண் வந்துச்சு நண்பர்களே. அதுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக ஒவ்வொருக்கா 2 தடக்கா 3 தடக்கான்னு கிட்டத்தட்ட 7-8 தரத்துக்கிட்ட அரிச்சிருப்பேன். கொஞ்சமாக குறைஞ்சி அடியோட மண் கல் வராத அளவுக்கு அரிச்சு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீத்துப்பட்டியில் போட்டு தண்ணி வடிகிறதுக்கு வச்சிருந்தேன். நல்லா தண்ணி வடிஞ்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டியிலே ரேயிலையும் போட்டுட்டு இல்லை அப்படியே பரப்பி விட்டுட்டு வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு நல்லா காய்கிறதுக்கு. அதுக்கு பிறகு நீத்துப்பட்டியும் கழுவி அங்கால வச்சுட்டு நான் ஏன் கீழே போட்டுட்டு ஓரணும்னு சொன்னால் சுட வலிக்கிட்டு வெயிலுக்கு சரியான சூடாக இருந்துச்சா டக்குண்டு நீத்துப்பட்டியை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெட்டால் மூடி விட்டோம்னு சொன்னால் காகங்கள் ஏதாவது கொத்திரும் இல்லையா, அதுக்காக தான் மூடி விட்டுட்டு காஞ்சோன்னா எள்ளுப்பா செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு இருந்தால் பார்த்தீங்கன்னா அதில் மண்ணுகள் தூசிகள் எதுவுமே வராது. ஆனால் இந்த எள்ளு வாங்கி கொண்டு வந்தோடனே எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு நண்பர்களே. கொஞ்சம் மண் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட நான் நல்ல வடிவா கழுவி அரிச்சு நான் அரிக்கஞ்சட்டியில நல்லா ஒரு 4-5 தடவை அரிச்சோம். மண்ணுண்டா மண்ணு கல் நிறைய வந்துச்சு நண்பர்களே. ஒரு 5-6 தடவை நல்லா அரிச்சு மண் வராத அளவுக்கு நல்லா அரிச்சு வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துருக்கு. பார்த்தீங்களா எப்படி காஞ்சிருக்குண்டு. ஒரு கல் மண் இல்லாமல் நல்லா அரிச்சு கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த எள்ளை வந்து நான் கிரைண்டர்ல அரைச்சி எடுக்க போறேன். நாகப்பட்டா இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பு மாதிரி, அந்த நொறுவல் மாதிரி ஒரு 1-2 எள்ளு இருக்கக்கூடிய மாதிரி, அந்த கடிபடுற மாதிரி சாப்பிடக்க அந்த மாதிரி ஒரு 2 சுத்து 3 சுத்து சுற்றி அரைச்சி எடுக்க போறேன்னு இவ்வளோ எள்ளையுமா அரைச்சிருப்பேன். இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எள்ளு வாங்கினான் நண்பர்களே. அது வடிவா கழுவி எல்லாம் காய வச்சு எனக்கு விழாம வந்திருக்கு. எனக்கு ஒரு கொஞ்சம் தான் குறைவா இருக்குமே சொல்லி அதை கழுவும் போது அதால் இப்போ இந்த எள்ளை இதில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும். 2-3 சுற்றி எடுக்கணும். கருப்பெள்ளு நல்லா இருக்கும். கருப்பெள்ளில் எள்ளு பசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்ல ஒரு பெலனை கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு உண்டு. ஒரு நாள் உண்டு சாப்பிட்டாலே நல்லா. இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுப்பேன். அரைச்சி கொண்டு வரேன். இதுல பாருங்க ஒரு சுத்து அப்படி விட்டு தான் அடிச்செடுப்பேன் நான். பாருங்க இந்த மாதிரி. இப்ப பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ஆகப்பட்ட அரைக்கிறது இல்லை, இந்த மாதிரி அந்த கொஞ்சம் எள்ளுகள் இருக்கக்கூடிய மாதிரி நறுவல். ஏன்னா நாங்கள் திருப்பி இடிக்கத்தான் போறோம். அதால அந்த கடிபடையக்குள்ள எள்ளு இந்த சாப்பிடைக்க கடிபடணும் எள்ளு. இங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி. மாதிரி மிச்சம் இருக்கிற எள்ளையும் அரைச்செடுப்போம். இப்ப எள்ளு எல்லாம் அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி. இது பாருங்க நண்பர்களே, நான் வாங்கின குட்டி சட்டி, புது சட்டி. இன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ண போறேன். சூடாட்டும். இப்ப சட்டி சூடாயிட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சீரகம் இவ்வளவு சேர்க்கிறேன். 2 3 4 கரண்டி இந்த கரண்டியெல்லாம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகு 4. இப்போ இதை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். பாருங்க வறுத்துட்டு ஆகலும் கறக்கக்கூடாது, நல்லா கணக்கா வறுத்துட்டு இதை இந்த கிரைண்டர் கப்பில் சேர்த்து அரைச்சி எடுப்போம். கொஞ்சம் மாறட்டுக்கும் அரைச்செடுப்போம். பாருங்க அரைச்சாச்சு.
பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சாச்சு இருக்கட்டுக்கும். இந்த எள்ளுப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பனங்கட்டி குட்டானை வச்சு தான் செய்ய போகிறேன். பனங்கட்டி குட்டானை வச்சு செய்தால் தான் நல்லா இருக்கு நண்பர்களே. வாரேன் இடிச்சு எடுக்கணும் இதை. இப்போ இந்த பனங்கட்டி குட்டானை இடிச்சு எடுப்போம். இந்த மாதிரி ஓலைக்குள்ளே தான் வரும். பார்த்தீங்களா நல்லா இருக்கு நண்பர்களே. சாப்பிட்டுருக்கீங்களா? இதில் உளுத்தங்களி செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனங்கட்டி குட்டானை போட்டு உளுத்தங்களி செஞ்சா செம்மையாக இருக்கு. டீ கூட குடிக்கலாம் அதோட. இந்த மாதிரி உடைச்சு எடுப்போம் பாருங்க. Low battery. Please charge. பார்த்தீங்களா வருது இல்லை. பார்த்தீங்களா நண்பர்களே எல்லாம் வந்துட்டு. ஆனால் இதை பார்த்தீங்களா சின்ன நீத்துப்பட்டி மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா அப்படி ஒட்டி இருக்கு கொஞ்சம். இங்கே பாருங்க எப்படி நல்ல வடிவா பனை ஓலியால் இழைச்சிருக்கணும். பார்த்தீங்களா நண்பர்களே நல்லா இருக்கு இல்லையா? இதில் குட்டி புட்டுப்பானை இருந்தால் இதில் குட்டியாக வச்சு புட்ட வைக்கலாமே. நல்லா இருக்கு பாருங்க. இதே மாதிரி இப்படி எடுத்து போட்டு இதை கொஞ்சம் தூளாக்கி விடணும். நான் இந்த பெருசு ஒன்று இந்த சின்னல 2 எடுக்கிறேன். இதே முடைச்செடுப்போம். பாருங்க எல்லாத்தையும் இடிச்சு எடுத்தாச்சு இந்த பனங்கட்டி குட்டானை. இனி இதுல வந்து இந்த எள்ளோட சேர்ப்போம். இதோட பாத்தீங்கன்னா நாங்க அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். Low battery. Please charge. இந்த மாதிரி நல்லா கலக்கும். நல்லா கலந்துட்டு நண்பர்களே இனி இதை இடிக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதை நாங்க இடிச்சு எடுக்கணும். சாப்பிடுவோம்மா? கருப்பெள்ளு தான் நண்பர்களே. நாங்க இதை இடிச்சு எடுப்போம். இப்ப எல்லாம் கலந்து எடுத்துட்டோம் நண்பர்களே. இனி இடிச்சு எடுக்க போறோம். நல்லா இடிச்சு அந்த எண்ணெய் வார அளவுக்கு நல்லா இடிச்சு எடுக்கணும். ஒரு அடி அடிக்கலாம். அது 2 தரம் இடிக்கணும் தானே? 2 தரம் இல்லை 3 தரம். நாங்க போன முறை 1/2 கிலோ தானே செய்த. நாங்க இந்த முறை 1 கிலோ தானே. இப்போ ஒரு 3 தரத்துக்கிட்ட அடிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ எப்படி போவாங்க இல்லைங்க? இடிக்க நாங்கள் இப்படி கரண்டியால் கிளறி கொடுப்போம் இருக்கா. அப்போ நல்லா இடிக்க இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வரும். மேலே இடிபடாமல் இருக்கிறதெல்லாம் இடிபடும். வாசம் இருக்கு. இடிங்க நண்பர்களே. இடிபட்டு கொண்டு வருது. இனி இருக்கா வடிவா கிளறி விட்டுட்டு நல்லா அடிபடுது. இன்னும் கொஞ்சம் முடிவிடணும். இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்குறேன். கணக்கையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி. அடிங்க. இன்னொரு கொஞ்சம் சுடு தண்ணி. கவனம் பிறக்கும் மெதுவா. இப்போ பாருங்க நல்லா இடிச்சாச்சு. பொறுங்க இடிச்சுட்டு எடுக்கிறதான் கஷ்டம். என்ன அப்படியே நெறி பட்டுரும் அந்த எள்ளோட. எடுங்க கொஞ்சம் சைட்ல இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி வரணும். எதை எடுப்போம்? இந்த மாதிரி வடிவா எடுத்துட்டு அடுத்ததை போட்டு அடிக்க வேண்டியா.
இப்படி விட்டு போட்டுருங்க பார்த்தீங்களா நண்பர்களே, எடுக்கிறதே கஷ்டம். கஷ்டம். நல்லா இருக்குங்க ஆனால் சரி, நாங்கள் மற்றதை போட்டு இடிப்போம். மிச்சத்தை நாங்கள் இடிப்போம்மா போட்டு அதே மாதிரி இடிச்சு எடுப்போம். சுடுதண்ணி விட்டு கணக்கு விடக்கூடாது. சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே விடக்கூடாது. இடிங்க. இடிங்க. இப்போ பாருங்க நண்பர்களே, எல்லாம் நாங்கள் இடிச்சு கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இனி இது நாங்கள் உருண்டை பிடிக்கணும். இங்கே பாருங்க, எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கலாம். நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு திராசில் நிறுத்த ஒரு அளவுக்கும் நீங்கள் எடுக்கலாம் உருண்டை. நான் எங்களுக்கு வீட்டு சாப்பாடுன்றபடியாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு கையால் தேவையான அளவுக்கு நல்ல வடிவாக அப்படி பிடிச்சிட்டு சரிங்களா, இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கும். சரிங்களா நண்பர்களே, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுக்க போகிறேன். நான் இதை வந்து நான் நண்பர்களே வெளியில் மொட்டை மாடியில் போயிருந்து நல்லா காற்று வாங்கி கொண்டு உருண்டை பிடிக்க போகிறேன். வாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த மாதிரி எல்லாம் இறுக்கி கையால் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதில் காற்றாட மொட்டை மாடியில் இருந்து பிடிக்க நல்லா தான் இருக்கு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான எள்ளுப்பா ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இதில் ஒன்று சாப்பிட்டாலே அப்படி நல்லா இருக்குன்னு தெரியுமா. இதை வந்து இப்படி நல்ல ஒரு போத்தலில் போட்டு கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சா இன்னும் நல்ல மின்னட்டு. இப்போ கண்ணாடி போத்தல் இல்லை, அதால் இந்த போத்தலில் போட்டு வைக்கிறேன் பாருங்க. ஆகல முருகை இல்லைங்க, நல்ல கணக்காக தான் இருக்கு. கடையில் இறுக்கி உருண்டை பிடிக்கணும் தானே. அந்த எண்ணெய் எல்லாம் அப்படி அந்த இடிச்சுனாங்க தானே, அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் மச்சத்து எண்ணெய் மாதிரி வரும், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு நண்பர்களே. வெள்ளை எள்ளில் தான் இவ்வளோ நாள் நான் செஞ்சேன். நான் எனக்கு நெடுக ஆசை கருப்பெள்ளில் செய்யணுமெண்டு. நேற்று வேண்டி நான் நண்பர்களே வேண்டி பார்த்த உடனே எள்ளில் அவ்வளோ மண்ணும் தூசி முட்டனை வச்சுட்டேன். இது சரிப்பட்டு வரா, அது நல்லா கழுவணுமெண்டு நல்லா கழுவி இவ்வளோ மண் வந்துச்சு தெரியுமா. இப்போ ஒரு மண் இல்லை, ஒரு 6-7 தரத்துக்கிட்ட அரிச்சு எடுத்திருப்பேன் அரிக்கன் சட்டியில். இப்போ பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஒன்று சாப்பிட்டு பாப்பா தம்பி, வாங்க. இல்லைங்களா, அப்படியே திறக்கணும். உங்களுக்கு மூடி திறக்க தெரியாதானே, அதான் அம்மா திறந்து காட்டுறேன் சரியா. நண்பர்களே, இது ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே அப்படி ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். எலும்புகளுக்கெல்லாம் நல்லா, கற்பப்பைக்கெல்லாம் பெண்களுக்கு உண்மைக்கு சிறந்த ஒரு சாப்பாடு. நீங்கள் ஒரு நாளில் ஒன்று சாப்பிட்டீங்கன்னாலே அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க அப்படிது சூப்பர். நல்லா பனங்கட்டி விட்டாலாம் போட்டு இடிச்சுருந்தாங்க. இனிப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்கு நண்பர்களே, ரொம்ப டேஸ்ட் ஆகுது. ஆஹா ஓஹோ, அருமை அற்புதம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் நண்பர்களே. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கடையில் கொடுக்கலாம். ஒரே அளவுகளில் நீங்கள் எடுக்கிறேன்னு எடுக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு கண்டபடியாக பெருசு சின்னனா செஞ்சுருக்கிறேன். நீங்கள் கடைகளுக்கு செஞ்சு போடுறேன்டா கணக்காக ஒரே அளவுக்கு நிறுத்து கூட நீங்கள் செய்யலாம். பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடு. நாங்கள் ஒரு சின்ன சின்ன பசி வரும், குட்டி குட்டி பசி வரும். அந்த டைமில் டக்குனு ஒரு போத்தில் திறந்தாச்சு, ஒரு எள்ளுப்பாவை எடுத்து சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருக்கும். ஜூட் சாப்பிட்டு பாருங்க. அதை இடிக்கி சாப்பிட்டாரு. அப்படி நல்லா எப்படி இருக்கு இப்போ அந்த மேங்கோ மேலே
கடையில் இருக்கிறது எவ்வளோ வித்தியாசம். உண்மைக்கு நண்பர்களே, நாங்கள் வீட்டில் செய்கிறது அவ்வளோ சுகாதாரமாகவும் துப்புரவாகவும் இருக்கும், பயப்படாமல் சாப்பிடலாம். அதெல்லாம் நீங்களும் என்ன தின்னாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம் நண்பர்களே. இது கெட்டு போகாது, நல்ல வடிவை வச்சு சாப்பிடலாம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்ல வடிவை வச்சு சாப்பிடலாம். ஒரு 3 மாதத்துக்கு கூட இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. எள்ளுப்பா.